நான் உண்மையிலேயே பாபா டிவோட்டி கிடையாது. பாபாலாம் வந்து லைஃப்பில் கும்பிட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கனவு அடிக்கடி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. நைட்டு 12 மணிக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொன்னது, காலையில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா நார்மலாக இருக்காரு. நான் ஏன் இங்கே வந்தேன், எதுக்கு இங்கே வந்தேன், என்ன பின்ன யாருன்னே தெரியாது. அவங்க வந்து நேரே என் பையன்கிட்ட வந்துட்டு, நீ வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ கிளியர் பண்ணிவிடுவேன், நீ ரொம்ப நன்னா இருப்ப குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருந்த ஒரு பீரியடு. நான் வந்து பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு 7 வாரம் வந்து பாபா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு, அந்த வேண்டுதல் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாய்ராம். மகாலட்சுமி ஷீரடி சாய்பாபாவின் பொற்பாத கமலங்களில் எனது அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ மகாலட்சுமி ஷீரடி சாய்பாபா ஆலயம் கோத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காட்டாங்குளத்தூர் போகிற வழியில் 3 வருஷமாக இங்கே இயங்கிட்டு இருக்கு. இந்த 3 வருஷமாக பாபாவினுடைய சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக பாபாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தினமும் காலையில் 6:30 மணிக்கு காக்கடை ஆரத்தி, 11:30 மணிக்கு மத்தியான ஆரத்தி, ஈவினிங் 5:30க்கு தூப ஆரத்தி, நைட்டு 7 மணிக்கு பாபா சேஜ் ஆரத்தி நடந்துகிட்ருக்கு. இந்த பாபாவினுடைய அற்புதங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு சிறப்பான அபிஷேகங்கள், அலங்காரம், ஆரத்தி, அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் இது பிரேக்கப் ஆகாமல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்னா அதனுடைய அற்புதம் பாபாவினுடைய அருளால் தான். நிறையா பேர் வந்து இங்கே பாபாகிட்ட வந்து கோரிக்கைகள் சொல்லுவாங்க. பாபா சொல்கிறதா சொல்லுவேன், பொறுமை, நம்பிக்கை, இது 2 மட்டும் வச்சுருங்க. பாபா கிட்ட நீங்கள் கேட்காமலே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம இந்த இடத்துல நம்ம பாபா வந்து ஒரு 3 வருஷம் எடுத்து, இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம பாபா நம்ம கூட இருக்காரு. பட் நான் உண்மையிலேயே பாபா டிவோட்டி கிடையாது. எனக்கு பாபாலாம் வந்து லைஃப்பில் கும்பிட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கனவு அடிக்கடி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. பாபா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி, ஒரு கூட்டத்தை விலகிட்டு உள்ளே போகிறேன், பாபா இதுமாரி எப்படி உட்காந்துட்டு இருக்காரோ இதேமாதிரி உட்காந்துட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு கனவு இருந்தது. இந்த ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, எனக்கு ரிப்பீட்டாக வந்து போகிறோம். அந்த இடத்த போய் பார்த்தேன். பட் அந்த இடம் வந்து வெறும் லேண்டாக இருந்தது. ஒரு என்னது சாதாரண கனவு தானே விட்டுட்டேன். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. கீழே வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ஹால் மாதிரி கட்டிட்டு மேலே ஒரு 5 ரூம்ஸ் வந்து அவங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்காக கட்டியிருந்தாங்க. அந்த அம்மாட்ட இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுக்கிறேம்மா, அதுக்கப்புறம் நான் ஓனாக பில்டிங் கட்டினது அப்புறம் இந்த பாபா இங்கேருந்து நான் ப்ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க பர்மிஷன் தரலை. அதுக்கப்புறம் அவங்களும் பாபா டிவோட்டின்றதால ஒரு 1 வீக் வச்சு ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ நான் எப்படி கொடுத்தோனோ அதேமாதிரி எனக்கு திருப்பி கொடுக்கணும் பானு கண்டிஷன் பண்ண கொடுத்தாங்க. ஓகேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4 வருஷத்துக்கு மேலே அங்கே பாபா அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பாபா கோவில் கட்டிட்டு அங்கேருந்து இங்கே பாபா இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த கோவிலில் என்னன்னா, நாங்கள் வந்து லேடிஸு எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து நாங்கள் தொண்டு பண்ணிகிட்ருக்கோங்க. இருந்துட்டு எந்த கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி தொடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே லேடிஸ் எல்லாமே தள்ளி தான் நிற்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் என்னென்னா, பாபாவுக்கு வந்து நம்மளே நம்ம கையால் வந்து தொட்டு அபிஷேகம் பண்ணலாம், இது தீபாரணை காட்டலாம், எல்லாமே நாங்களே வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. இருந்துட்டு அது போக நிறைய தொண்டுங்களும் பண்ணிகிட்ருக்கோம். லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்க. இருந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வரம் பார்த்துன்னு இருந்தோம். 4-5 வருஷமாக ஐயா அப்பாவண்ட வந்து தான் அது முடிஞ்சுது. அதே சமயம் 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. அதுக்கும் வந்து வேண்டின்னு போனோம். எதனா உடம்புல எதனா பிரச்சனை, ஏதோ ஒரு கட்டியோ உடம்பு எதனா சரியில்லையோ, ஒரு ஆண்டை வந்து ஒரு வாரத்தில் சொல்லிவிட்டு மறு வாரத்துக்கு வரங்காட்டியும் அதை எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணிடுவார். அவரை நம்புகிறவங்கள அவர் வந்து கைவிட மாட்டார். இந்த கோவிலுக்கு நான் 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. 3 வருஷமாக என் அப்பாவுக்கு எப்படி சேவை, ஒரு மக வந்து அப்பாவுக்கு எப்படி சேவை செய்யணுமோ அது மாதிரி நான் அவருக்கு செய்துட்டு இருக்கிறேன். நான் அவருக்கு தெரியும் ஒரு மகளுக்கு என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அதனால் நான் அவர்கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன். இப்போ கூட போன மாதம் எங்கள் பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பேரனுக்கு எந்த அடி படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட பாபா கிட்டே வேண்டிக்கிட்டேன். ஆனால் எதுவுமே இல்லை, கையில் ஃப்ராக்சர் மட்டும்தான் இருந்தது. பொண்ணுக்கு தான் அடி இருந்தது. அது நல்லாக்கி கொடுத்துட்டாரு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நான் வந்து இங்கே பொத்தேரியில் வந்து 2022 ஜூனில் வந்தேன். அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சாய்பாபாவோட இது எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு வந்து பிளாங்காக வந்தேன். பிகாஸ் என்னோடய சன் வந்து கனடா போயிட்டாங்க. நான் என்னோடய மருமகளும் அவங்க போகிறதுக்கு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரே கவலை, நான் வந்து இங்கே வந்தேன்னா எப்படி வந்து
தனியாக இருக்கும், பழக்கம் இல்லாத இடம், எப்படி இருப்போமோன்னு நினச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இங்கே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன். சன்னோட ஃப்ளாட் இருக்கீங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தோம். இப்போ வந்துட்டே இப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்க்கலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வி வர் ஜஸ்ட் வாக்கிங் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கோவில் மணியை சத்தம் கேட்டுது. என்னென்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பாபா கோவில். எனக்கு இந்த பாபா அன்றைக்கி பார்த்த உடனே எனக்கு வந்து நோபடி வில் பிலீவ், எனக்கு அன்றைக்கி வந்து கண்ணில் தண்ணி வந்துடுது எனக்கு. பிகாஸ் எனக்கு வந்து எப்பயுமே கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், பாபா என் கூடவே இருக்க மாதிரி நான் நம்புவேன். ஸோ அப்போ நான் நினச்சிட்டேன், ஓ நான் வரத்துக்கு முன்னாடியே பாபா இங்கே வந்துட்டார், எனக்கு கூட இருந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் கூடவே இருக்காருன்ற அதே சந்தோஷத்தோடு அவரை இன்றைக்கி இங்கே ஃபஸ்ட்டு அவரை வணங்கிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி வந்து இங்கே 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன், கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். பட்டு இங்கே வந்து பாபா வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய விஷயம் மாறி இருக்குது. என் லைஃப் நிறைய விஷயம் மாறி இருக்குது. நான் ஒரு ஓல்டேஜ் ஹோம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே கோவிலும் மேலே ஒரு 3 மாடியில் ரூம்ஸ் நிறைய 30 ரூம்ஸ் மேலே கட்டி ஓல்டேஜ் ஹோம் ரன் ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் பக்கத்தில் இன்னும் 2 பில்டிங் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே வந்து நம்ம ஓல்டேஜ் ஹோம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்காக இந்த கோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ எப்படின்னா வெளியிலேருந்து பப்ளிக் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கோரிக்கைகள் சொல்லும் போது தான் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்ததை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு வந்தவங்களுக்கு நாங்கள் இங்கே பாபா எதனா ஹோமம் நடத்துகிற அந்த கல் இருக்கும், அந்த கல்லை நான் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அவங்க இங்கேயே நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்திருக்கு. கல்யாணம் பாக்கியத்துக்காக வருவாங்க. ஸோ குழந்தைக்கு அப்புறம் இங்கே வந்து குழந்தைய வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேரோட லைஃபே மாறி இருக்காரு நம்ம பாபா. இங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. பாபா என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு 40 வயசு சமயத்தில். திருமணம் ஆகி 13 வருஷம் குழந்தை இல்லாமல் வந்து ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு வந்து 3 வயசாக இருக்கும்போது பிரெயின் ஃபீவர் வந்து சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தோம் வேலூரில். இறந்துருவாங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து சாய் சச்சரிதம் கொடுத்து என்கிட்ட இதை படிமா, உன் பையனுக்கு ஒன்றுமே ஆகாதுன்ட்டு போனோம். அவள் கொடுத்ததுனால நான் அங்கேயே உட்காந்து 4 days நானும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒன்றும் பண்ணல. பெட்டு கடியில் உட்காந்து அதை படிச்சுட்டே இருந்தேன். போகத்துலேயே டாக்டர் வந்து உன் பையன் பழச்சிட்டோமா, இனிமேல் ஒன்று. அதுலேருந்து எவ்ரி தேர்ஸ்டே யூஸ் அந்த ஹஃப்தான்னு படிப்பாங்க, ஒரு வாரம் படித்தா நல்லதுன்னு. ஒரு வாரத்தில் புக்கு மொத்தம் அது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எப்போவும். திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் 21 இறந்து போயிட்டார். இறந்து போன அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கடவுள்கிட்ட இந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என்னென்னா அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் பேசிட்டு இருந்தவர் சாயந்தரம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில். அந்த நம்பிக்கை போனதுனால எனக்கு நானே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், யாராவது வந்து பேசினா சத்தம் போடுவேன், கோவப்படுவேன். அந்த மாதிரி என்னோடய கேரக்டரே சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு மிராக்கிளாக என்னன்னு தெரியாது. என்னோடய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாறுதல் வாழ்க்கையில், அது வந்து இந்த கோவிலுக்கு வந்து கிடச்சிது. தாம்பரத்துலேருந்து பொத்தேரி கோயில் 20 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ பாபா வந்து என்னை வந்து வாரம் இங்கே வர வைக்கிறாரு. ஸோ அது ஒரு தடவை வந்தோம், இந்த பக்கம் ஒரு ரீசன்னால் வந்தோம். இப்போ ஒரு பாபா கோவில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பாபா கொடுப்பாங்க, சிலையோ ஃபோட்டோஸ் அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து நான் தூக்கி கூட போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு வந்து அப்போ நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா ஒரு 2018 ஹாஸ்பிட்டலில், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணோன்னே அவங்க சொன்னது வந்து அன்றைக்கி நைட் போய் அட்மிட் பண்ணோன்னே நைட் ஒரு 12 o'clock இருக்கும். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் போய் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பான்னு எனக்கு ரொம்ப உயிர். எனக்கு இப்போ கூட எங்கள் அப்பாவை வந்து நான் இல்லைன்னு நினச்சா எனக்கு ரொம்ப அழுகையாக வரும். ஆனால் அந்த இடத்துல நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பாபா ஃபோட்டோ நான் சுற்றி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது, பாபா இவ்வளோ வருஷமாக போவோம் அந்த கோவிலுக்கு, ஆனால் அங்கே பாபா ஃபோட்டோ இருக்குங்கிறதே எனக்கு கண்ணுக்கு படலை. அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் பிரதரும் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது பாபா அவரோட ஃபோட்டோ ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படியே இருந்தது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாபாவை மாத்திரம்தான் ப்ரே பண்ணேன். நான் ப்ரே பண்ணோன்னே காலையில் டாக்டர்ஸ் நைட்டு 12 மணிக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதை காலையில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா நார்மலாக இருக்கார். நான் ஏன் இங்கே வந்தேன், எதுக்கு இங்கே வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாறிட்டார். அது வந்து ஒரு பெரிய மிராக்கல். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருக்கிற ரூம்லேருந்து ஹால்லேருந்து
சுற்றி எல்லா இடத்துலையும் பாபா ஃபோட்டோ தான் இருக்கும். அவருக்கு வந்து அந்த பாபா ஃபோட்டோ, பாபாவோட பாட்டு என்ன வைக்கிறோமோ பூஜை பண்ணும்போது காலையில், எனக்கு அப்போ தான் அந்த ஆரத்தி, காலையில் ஆரத்தி, மத்தியானம், சாயந்தரம் எல்லா ஆரத்தியும் 3 வேளையும் நான் எப்போவுமே அப்பாவும் நானும் உட்காந்து ஒவ்வொரு தடவையும் 3 வேளையும் சொல்லிகிட்டே இருப்போம். அதுலேருந்து அவர் நல்லா க்யூர் ஆனார். இந்த கடந்த ஒரு வருடமாக என்னுடைய மனைவிக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் 1 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குதுன்னு எஸ்ஆர்எம்மில் பயாப்சி பண்ணி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்த்தோம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் பாபாவினுடைய விபூதியை, வியாழக்கிழமை அபிஷேகம் என்ற விபூதியை தான் மருந்தாக இன்னி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்டை மெடிசனுக்கு நடுவில் இந்த விபூதியும் சேர்ந்து அவங்கள ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஏறக்கூடிய அந்த பலனை அவங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. முதல்ல 8 கீமோதெரப்பி பண்ணோம், சர்ஜரி பண்ணோம், ரேடியேஷன் பண்ணோம். இதெல்லாம் யாருமே தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மீறி அவங்க வந்து சாப்பாடே இல்லாமல் இருந்து இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு தேக ஆரோக்கியத்தை இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பாபா தான். அந்த பாபாவுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. எங்கள் அக்கா பொண்ணுக்கு குழந்தை இல்லை, பையன் வேணும்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். பையன் இல்லைன்னு பாபா கிட்ட வேணுனேன். பாபா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பான்னு கையில் ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அவள் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனான். மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டதெல்லாம் கூட நான் என்கிட்ட சொல்லுவாங்க, உண்டியில் காசு போடுங்க வேண்டிக்கிட்டு, மாசமாக இருக்கு என் குழந்தைல உண்டியில் அன்றைக்கி ஒரு நாள் காசு போட்டு அவங்க மாசமாயிட்டாங்க. 101 ரூபா வேண்டிக்கிட்டு அவங்கள வந்து அடுத்த மாதமே அவங்க மாசமாக இருக்கணும்னு வேணுனேன். கண்டிப்பாக நடந்துச்சுங்க. அது உண்மைதான். அது இந்த இங்கே வந்தாலுமே சிறப்பு தாங்க. இங்கே வந்தாலுமே ஒரு சிறப்பு தான். நமக்குன்னு நம்மளுக்கு ஒரு பலம் வந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்தோம்னாக்கா ஏதோ வீட்டில் அடைஞ்சி இருக்கிற மாதிரி இங்கே வந்தவுடனே அவரை பார்த்ததும் ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இவரை வந்து பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு தேவையானதெல்லாம் அவர்கிட்ட தைரியமாக பேசுவேன். அவர்கிட்ட, பாபா எனக்கு ஏன்ப்பா செய்யலை, எனக்கு உன் பொண்ணு தானே கேட்குறேன், என்ன ஏன் எனக்கு செய்யலை, இப்படி தான் அவர்கிட்ட கேட்பேன். நான் எதாவது நான் கேட்டது, எங்கள் பையனுக்கு எதாவது வேலை கிடைக்குன்னு கேட்டேன். எனக்கு உடம்பு கால் வலிலாம் ரொம்ப இருக்கும். நான் சமையல் வேலை தான் செய்கிறேங்க, நின்றுக்கிட்டு சமைக்கிறத. கால் வலி ரொம்ப இருக்கும். பாபா நான் சொல்லுவேன், உன் பொண்ணு தானப்பா கேட்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னப்பா, கொஞ்சம் கருணை காட்டுப்பா, எனக்கு கால் வலி இல்லாமல் இருக்கணும்னு. உடனே கால் வலி எனக்கு குறைஞ்சிடும். யாராவது ஒரு வைத்தியம் அவர் மூலியமாக ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அது செய்த உடனே சரியாயிடும் எனக்கு. பாபா உங்கள்கிட்ட பரவாயில்லப்பா அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லிடுவேன். விபூதிக்கு சக்தி அதிகங்க. நான் எடுத்துன்னு போய் எல்லாருக்குமே என் வீட்டுக்கூட வச்சுக்க மாட்டேன், எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுப்பேன். இந்தாங்க பாபாவோட அபிஷேக திருநூறுன்னு எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பேன். எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்குன்னு நான் வச்சுக்க மாட்டேங்க. எடுத்துன்னு போய் நம்ம பயன்படுறதோட அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ நன்மைன்ட்டு அடுத்தவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது மாதிரி குணம் தான் எனக்கு. பாபா வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த 3 அம்சம் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என் பொண்ணு வீட்டில் இருக்கும்போது நான் கும்பிட்டுட்டே இருந்தேன். இப்படி பாபானது 3 அம்சம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் பொண்ணு வீட்டில் இருக்கும்போது அவளே ஒரு சின்னதாக ஒரு பொம்மை சின்னதாக வாங்கி கொடுத்தா. அதுக்கு நான் தண்ணி, அது வந்து வெள்ளைக்கல், அதில் தண்ணி ஊற்றக்கூடாது, அதெல்லாம் இழுத்து, அதான் லைட் எரியிற மாதிரி இருக்கும், அதை வாங்கி கொடுத்தா. அதுக்கு நான் தெரியாமல் தண்ணியை, சந்தனம், பால் எல்லாம் ஊற்றி அது வந்து சந்தன பொம்மையாக ஆயிடுச்சு, சந்தன கலர் இதுவாக ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, தெரியாதானு பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கா, நான் அவர் தாத்தா தான் கொடுவேன், மற்ற தாத்தா மன்னிச்சிக்கன்னு தெரியாதுன்னு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எடுத்து போய்ட்டு எங்கள் இவ்வளோ சின்ன இருக்குது தொட்டி, பூத்தொட்டி, அது குரோட்டன்ஸ் செடி, அதில் டெய்லி ஊற்றினேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஊற்றினேன். அது இவ்வளோ செடி தான் இருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. அது அந்த ஹால் ஃபுல்லாக பெருசாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட அது அவரோட தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றுறோம், இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. என் பண்ண என்ன, நான் ஊற்றுல இவ்வளோ ஆகாது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ இருக்குது, சக்தி இருக்குது, தெரியுதா, 3 பேரோட சக்தி இருக்குது, இது ஒழுங்காக கும்பிடு, தனியாக வெளியே வைக்காதுன்னு. விழாக்கிழமை கொஞ்சமாக கேசரி ஒரு பீஸ் தான் வைப்பேன், ஒரு சாக்லேட் வைப்பேன். மறுநாள் பார்த்தீங்களா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஹா, அப்போ சாமி இருக்கிறாரு, பாபா இருக்கிறாரு, தாத்தா நீங்கள் எனக்கு எல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எப்பப்போ கஷ்டம் இருக்கோ நீங்களே தான் செய்வேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சூழ்நிலை காரணமாக இங்கே வந்தேன்.
இங்கே வந்து அந்த அந்த சாமரசம் வீசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்னை பார்த்து தான் இல்லை, அது மாநில இதில் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகோசரம் 3 வேளை காலையில் ஆரத்தி, மதியம் ஆரத்தி, சாயந்தரம் 3 வேளை கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். 5 மாதமாக வந்துட்டுருக்கேன். மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை அவர் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த கோவிலில் இன்னொரு அற்புதம் பார்த்தேன். இந்த ஆரத்தி நடந்துட்டு இருக்கும்போது பாபாவுக்கு நம்மளுக்கு எப்படி வேர்த்து கொட்டுதோ அந்த டைமில் ஃபேன் எல்லாம் எதுவும் இல்லை, அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு எப்படி வேர்த்து கொட்டுதோ அது மாதிரி பாபாவுக்கு வேர்த்து அப்படியே மூக்கில் வேர்வை துளிகள் இருந்ததை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். இங்கே நிறைய அதிசயங்கள் நடக்குது. நீங்களும் இந்த பாபா கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேண்டிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் கல்கட்டாவில் இருந்தோம். அப்பயுமே அங்கே பாபா கோயில் போவோம். அப்போ வந்து எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, என் பையன் வந்து சிஏ எக்ஸாம் எழுதியிருந்தான். சிஏ எக்ஸாம் ஃபைனல் எழுதியிருந்தான். அன்றைக்கி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாபா கோயில் போகலாம், ஆர்த்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் ட்ராமில் ஏறி போனோம். போனோம். போயிட்டு நாங்கள் ஒரு லைனில் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள வந்து எங்களுக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அவங்க வந்து நேரே என் பையன்கிட்ட வந்துட்டு, நீ வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ கிளியர் பண்ணிவிடுவ, நீ ரொம்ப நன்னா இருப்ப குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு முதல்ல புரியலை, இவங்க வந்து யார், இவங்களை தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டேன்னு. நீ நன்னா இருப்ப குழந்தை, ரொம்ப நன்னா இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு க்ஷணம் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே தோணலை. எனக்கு வந்து பாபாவே வந்து நிஜம், அவரே வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து தோணித்து. கண்ணில் ஒரே தண்ணி, எனக்கு வந்து வார்த்தை வரல சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்குள்ள வார்த்தை வரல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவனும் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி இங்கே சென்னைக்கு பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி 10 இயர்ஸ் பேங்கிங் சர்வீஸில் இருந்தாங்க. எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து பாபா நிறைய துணையாக இருந்திருக்காரு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியை விட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் வெளியே வந்தேன். அப்போ வந்து நிறைய கடன் பிரச்சனையும் இருந்தது. ஏன்னா கார்லேருந்து எல்லா கம்பெனி லீஸ்ட் கார் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஃபுல்லாக கட்ட வேண்டியது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து ஒரு ப்ராப்ளமும் வந்து பாபா எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து நான் மீண்டு வெளியே வந்து ஃபினான்ஷியலி நான் நல்லாவே இருக்கேன். எல்லாம் பாபாவோடைய அருள் தான் சொல்லணும். ஒரு ஸ்டேஜில் வந்து பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருந்த ஒரு பீரியடு. நான் வந்து பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு 7 வாரம் வந்து பாபா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் என்னுடைய கரியர் ஷிஃப்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெயினராக கன்வெர்ட் ஆனேன். என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைனிங்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கேபிட்டல் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து ஒரு 2000 பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய யூடியூப்பில் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் இப்போது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாபா வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்த ஒரு ஸ்டேஜில் என்னை வந்து கை கொடுத்து அப்படியே தூக்கி விட்டு நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது பாபா மட்டும்தான் காரணம். எனக்கு வந்து சொல்லவே முடியாது அவர் சக்தியே. 1 வாரம் 2 வாரம் வரல, எங்கன்னா வேறு எங்கன்னா. இதே சமயம் என் பையனுக்கு வரம் பார்த்துட்டு இங்கே 11 வாரம் வந்துட்டு முடிச்சுட்டு வேறு கோயில் மயிலாப்பூருக்கு போயிட்டு அங்கேயும் 11 வாரம் முடித்தேன். அப்பவும் முடியல. அது என்ன தடங்களும் ஏது தடங்களும் முடியல. அதனால் வீட்டுக்கு வந்து நைட்டு படுத்துன்னு இருக்கிறேன். கனவுல சொல்கிறாரு, இதே ரோட்டில் அந்த இடத்துல தண்ணி மழை பெஞ்சு போகுது, அதே ஒயிட் அண்ட் ஒயிட் துணியோடு வந்து நான் இப்போ கிடச்சிட்டா என்னை தாண்டின்னு தானே நீ போனேன்னு வந்து கேட்டவர் அவர். அது வரைக்கும் அவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு சக்தி வாழ்ந்தவர். என் பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், காலையில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது நான் இந்த கோயிலில் வந்து கேட்டேன், பாபா என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை அடுத்த நான் பூஜைக்கு வரும்போது அவனை கூட்டின்னு வந்து அவன் கையெல்லாம் நான் பூஜை பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டினேன். பார்த்தா காலையில் டாக்டர் வந்தாங்க, ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது, 3 நாள் ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் தான் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எங்கள் அப்பா பாபா தான் எனக்கு எல்லாமே. நான் சொல்வேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தான், எனக்கு எல்லாமே பாபா தான்.
எல்லாமே வரும். தேங்க்யூ. உலகளத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து பாபா தன் கையை கொடுத்து தாங்கி காப்பாற்றிருக்காரு. அந்த மாதிரி பக்தனுக்காக தன் உயிரையும் கொடுக்கறது தயாராகக்கூடிய ஒரு மகான் பாபா. அந்த பாபாவுக்கு சேவை பண்ணி இன்னும் தொடர்ந்து பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இங்கே வரவங்களுடைய கோரிக்கையெல்லாம் பாபா நிறைவேற்றிக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆர்த்தி அப்போ அதான் பாபாட்ட கேட்குறேன். வரவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்து மேலும் மேலும் பாபாவுடைய அடையில் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். சாயிரம். யார் வந்தாலும் சரி அவர் கைவிடவே மாட்டார். நம்புறவங்களுக்கு கைவிட மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும்.